வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு 4 கோள்கள் ஒரு ராசியில் இணைந்திருக்குமே ஆனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 4 கோள்கள் இப்போ பார்க்க போகிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், இந்த 4 கோள்களும் ஒரு ராசியில் இணைந்திருக்குமே ஆனால் எழுத்துக்காரனாகவும் களவு செய்கின்றவனாகவும் தாராள வார்த்தைகளை பேசக்கூடியவனாகவும் ரோகியாகவும் கபட வித்தை உடையவனாகவும் மகேந்திர ஜாலம் உடையவனாகவும் அதே சமயத்திலே பிறரை ஏமாற்றி வஞ்சிப்பதில் சாமர்த்தியம் உடையவனாகவும் இருக்கிறான். அடுத்தது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவர்கள் 4 பேரும் ஒரு ராசிகளில் இணைந்திருக்குமே ஆனால் தனவானாகவும் ஸ்திரீகளுக்கு இஷ்டம் இல்லாதவனாகவும் தேஜ சுகம் உடையவனாகவும் நீதிமானாகவும் துக்கம் இல்லாதவனாகவும் கர்மங்களில் சாமர்த்தியம் உள்ளவனாகவும் நிபுணனாகவும் இருக்கிறான். அடுத்தது சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 4 பேரும் ஒரு ராசிகளில் ஒருமித்து சேர்ந்து இருந்தார்களே ஆனால் சிரேஷ்டர்களுக்கு உசிதமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாகவும் சுமூகம் உடையவனாகவும் சமர்த்தனாகவும் தனத்தை சம்பாதிப்பதில் உற்சாகம் உடையவனாகவும் வித்தை, புருஷ சந்ததி, களத்திரம் முதல்விகளோடு கூடியவனாகவும் இருக்கிறான். அடுத்தது சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, இவர்கள் ஒரு ராசிகளில் கூடி இருந்தார்களே இடம்பெறுவார்களே ஆனால் சமம் இல்லாத சரீரத்தை ஒவ்வொரு அங்கமும் குறைந்து கூடியிருக்கும் தன்மை உடையவனாகவும் உயரம் குறைந்தவனாகவும் தரித்திரனாகவும் யாசகம் செய்து சாப்பிடுகின்றவனாகவும் வித்தை இல்லாதவனாகவும் எல்லோருக்கும் அதீதனாகவும் இருக்கிறான். இதுவே 4 கோள்கள் இணைந்திருக்குமே ஆனால் கிடைக்கக்கூடிய பலன்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம்.